வணக்கம் அண்ட் வெல்கம் டு த டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல். அதிகாலை எவ்வளவு அமைதியானது இல்லை? அழகான சன்ரைஸ், ஃப்ரெஷ்ஷான காற்று, இனிமையான பறவைகளோட இசை. இந்த அமைதியில் நமக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. நேற்றைய தினம் எப்படி இருந்தாலும் அதை மறந்துட்டு புது சிந்தனைகளோட ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு, ஒரு ரீசெட் பட்டன் மாதிரின்னு சொல்லலாம் இந்த காலை நேரத்தை. ஸ்டாயிக் தத்துவவாதி மார்க்கஸ் அரேலியஸ், நீ காலை நேரத்தை எப்படி ஆரம்பிக்கிற அப்படின்றதுல தான் அந்த நாளை எப்படி வாழ்கிறங்கிறது டிசைட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. அதாவது காலையில் கண் விழிச்சதும் மொபைலில் சோஷியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்ணுறோமா இல்லை ஏதாவது உருப்படியான விஷயத்த செய்கிறோமா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பமாகுது. நம்ம ஊரில் இந்த காலை நேரத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அது ஒரு புனிதமான நேரம். இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். ஆமாம், நீங்கள் கேட்குறது சரிதான், என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அது நம்ம ஆசைப்பட்டு கேட்குறதுக்கும் அதுக்கான வேலைகளை இறங்கி செய்கிறதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்தில் தான் அந்த விஷயமும் நமக்கு கிடைக்கிறதுல இருக்குது. நல்ல ஃபிட்டாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால மட்டும் இல்லை, அதுக்காக இறங்கி யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட உடல் கிடைக்கும். இந்த அதிகாலை நேரம் பல அற்புதமான ஆச்சரியத்தை தனக்குள்ளே வச்சிருக்கு. இதை யாரால் உணர முடியுதோ அவங்க தான் உண்மையான அதிர்ஷ்டசாலி. நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். அதனால தான் இந்த மெசேஜ் உங்களை தேடி வந்திருக்கு. ஸ்டாயிக் தத்துவவாதி மார்க்கஸ் அரேலியஸ் அதிகாலை நேரத்தோட சக்தியை தெரிஞ்சுக்க இந்த 6 ரகசியங்களை அவரோட மெடிடேஷன்ஸ்ன்ற புக்கில் சொல்லியிருக்காரு. முதல் விஷயம், டியூட்டி ஓவர் லேசினஸ், அதாவது சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறது. அலாம் அடித்த உடனே ஸ்னூஸ் பட்டனை தட்டாமல் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து அலாமை ஆஃப் பண்ணுறது. இது கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். மார்க்கஸ் அரேலியஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஓய்வுக்காக அல்ல, செயல், சேவை, கருணைக்காக பிறந்தவன். அதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டா காலையில் எழறத சீக்கிரமாக நம்மளோட பழக்கத்துக்கு கொண்டு வரலாம். ரெண்டாவது விஷயம், ப்ரிப்பேர் த மைண்ட், அதாவது அந்த நாளை எதிர்கொள்கிறதுக்காக மனசை தயார்படுத்திக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கஸ் அரேலியஸ் காலையில் நம்ம மனசு எதுக்காக தயார்படுத்திக்க சொல்கிறாருன்னா, இந்த நாள் முழுக்க நீங்கள் சந்திக்க போகிற மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சிலர் உங்கள் மேலே பொறாமை கொண்டவங்களாக இருக்கலாம், சிலர் அவங்க சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கலாம், இன்னும் சிலர் உங்களோட அமைதியை குலைக்கலாம். நீங்கள் காலையில் எழும்போதே இந்த விஷயத்த உங்களுக்குள்ள நினைவுபடுத்திக்கிட்டிங்கன்னா அவங்களோட எந்த ஒரு முயற்சியுமே பலிக்காது. இது எதுவுமே தெரியாமல் நாளை எதிர்கொள்ளும்போது உங்கள் மனம் அடுத்தவங்களோட பேச்சுக்கும் அவங்களோட எண்ணத்துக்கும் அடிமையாகிடும். எப்போ உங்களோட மனசுக்கு நீங்கள் மாஸ்டராக இருக்கீங்களோ அப்போ தான் உங்கள் அமைதி உங்கள் கையில் இருக்கும். மூன்றாவது விஷயம், ரிமெம்பர் வாட் யூ கண்ட்ரோல். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத விஷயத்த கட்டுப்படுத்த நினைக்கிறது, அது நடக்கலைன்னா அதுக்காக கோவப்படுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, காலையில் அவசரமாக ஆஃபீஸ் போகிற நேரத்தில் வர டிராஃபிக் ஜாம் மாதிரி, இல்லைன்னா திடீர்னு பெய்கிற மழை, இதெல்லாம் நம்ம கைக்கு மீறின விஷயம். நம்மளால் முடிஞ்சது டிராஃபிக் ஜாமில் கோவப்பட்டு அடுத்தவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு பதிலாக அமைதியாக கண்ணை மூடி 2 நிமிஷம் தியானம் பண்ணுறது. டிராஃபிக்கையோ மழையையோ நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நம்ம மனசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். கோவப்படாமல் காமாக அமைதியாக வச்சுக்க முடியும். நான்காவது விஷயம், கிராட்டிடியூட் ஃபார் வேக்கிங் அப். ஒவ்வொரு நாளோட காலையையும் பார்க்குறதுக்கு முன்னாடி முந்தின நாளை வெற்றிகரமாக கடந்து உயிரோட எழுந்திருக்கிறதே ஒரு வரம். சுவாசிக்க, சிந்திக்க, அடுத்தவங்களை நேசிக்க நமக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்காக எப்பவும் நன்றியோட நாளை ஆரம்பிக்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லைல்ல. மார்க்கஸ் அரேலியஸ் கிட்ட பணம், அதிகாரம், படை எல்லாமே இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச ஒவ்வொரு காலையையும் அவர் ஒரு அதிசயமாக தான் பார்த்தார். அதுக்கு நன்றியும் சொன்னார். ஐந்தாவது விஷயம், லிவ் ஈச் மார்னிங் லைக் இட்ஸ் யோர் லாஸ்ட். அதாவது
இதுதான் உங்களோட கடைசி காலை வேலை அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த காலை வேலையை பயன்படுத்துவீங்க? மார்க்கஸ் அரேலியஸ் மரணத்தை பற்றி நினைக்க சொல்லலை, ஆனால் கிடைச்ச வாழ்க்கையை உணர்ந்து ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக பயன்படுத்த சொல்கிறாரு. காலை நேரத்தை ஒரு ஸ்டாய்க்கை போல் பயன்படுத்தி அந்த நாளை நம்ம நினைக்கிற மாதிரி செதுக்க முடியும். ஒரு நாள் காலையில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஒரு பழைய ஃபோட்டோவை பார்க்குறீங்க, ஆனால் அவங்க இப்போ உயிரோடு இல்லை. அப்போ தான் உங்களுக்கு திடீர்னு தோணும், நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கிட்டு கூட இருக்கவங்க கிட்ட இன்னும் அன்பாக நடந்துக்கணும்னு. நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம நன்மைக்காக தான் நடக்குது. ஒரு நாள் திடீர்னு நம்ம போக வேண்டிய பஸ்ஸையோ ட்ரெயினையோ மிஸ் பண்ணிடுறோம். அதனால் கோவப்பட்டு மன உளைச்சலுக்கும் ஆளாகிறோம். ஆனால் அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ ஆக்சிடெண்ட் ஆகும்போது நம்ம இன்றைக்கி மிஸ் பண்ணதுலேயும் ஒரு நன்மை இருக்குதுன்னு புரியும். நமக்கு நடக்கிற எல்லா விஷயமுமே நம்ம நினைக்கிற நேரத்தில் நடக்காது. வாழ்க்கை நம்மளை எந்த நேரத்தில் எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அந்த நேரத்தில் தான் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போகும். இதை சிரிச்சுக்கிட்டே புரிஞ்சிக்கிறது தான் புத்திசாலித்தனம். 6வது விஷயம், ரிட்டன் டு நேச்சர்ஸ் ரிதம். இயற்கையோட ஒன்றி வாழறது. காலை நேரத்து சூரிய ஒளி நம்மளும் இந்த இயற்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதிங்கிறத உணர்த்துது. இந்த நேரத்தில் இந்த பூமி சுழல்ற மாதிரி, அலைகள் அடிக்கிற மாதிரி, பூக்கள் மெல்ல பூக்கிற மாதிரி, பறவைகளும் விலங்குகளும் அவங்க வேலையை தொடங்குற மாதிரி இந்த இயற்கையோட ஒன்றி நம்ம காலையை ஆரம்பிக்கணும்னு ஸ்டாய்க்கிசம் சொல்லுது. தாமதமாக எழுந்து காலை நேரத்தை வீணடிக்கிறதும் இயற்கையோட பவர்ஃபுல் சக்தியை வீணடிக்கிறதும் ஒன்று தான். காஃபி குடிக்கிறதுனால இல்லை, இயற்கையோட ஒன்றி காலை நேரத்தை பயன்படுத்துறதுல தான் நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். சரி, இப்போது நாம் மார்க்கஸ் அரேலியஸ் தன்னோட மெடிடேஷன்ஸ் புக்கில் எழுதியிருக்க காலை நேரத்தோட 6 ரகசியங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம செயல்படுத்தணும். அதுக்கு இந்த உலகம் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் விழிச்சுக்கணும். இந்த நேரத்தை உங்களோட நீங்கள் செலவிடணும். நல்லா யோசித்து அந்த நாளை எப்படி கொண்டு போகணும்னு முடிவு பண்ணணும். வாழ்க்கையில் வெற்றி பெற ஒவ்வொரு நாளும் முக்கியம். ஒவ்வொரு நாளையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த ஒவ்வொரு காலையும் நமக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பு. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.